பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலைகள் நவம்பர் 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் புனரமைக்கப்பட்ட முருகன் கூட்டுறவு சங்கம் மற்றும் அதன் விற்பனை நிலையத்தை அமைச்சர் காந்தி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கைத்தறி நெசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்த வருஷம் நவம்பர் 15க்குள்ளவே நாங்கள் கொடுக்க போறோம். அது இல்லாத பல ரகங்கள் 15 ரகம் சாரீஸ்ல, அதே மாதிரி வேஸ்ட்ல 5 ரகம். தங்கம் வெள்ளி விலை உயர்வால் பட்டுச் சேலைகளின் விலையும் உயர்ந்திருப்பதாக கூறிய அமைச்சர், தங்கம் வெள்ளி ஜரிகையின் விலை குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மடிக்கணினி மாதிரிகளில் உள்ள தொழில்நுட்ப அம்சங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி செய்த நிலையில் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் விரைவில் வழங்கப்பட உள்ளது. +2 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக அரசு அறிமுகம் செய்தது. இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பயன்பெற்று வந்தனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு அமலான 2020ஆம் ஆண்டு இத்திட்டத்தை அப்போதைய அதிமுக அரசு நிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு பொறுப்பேற்ற நிலையில் 20 லட்சம் அரசு கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விலையில்லா மடிக்கணினி அல்லது கையடக்க கணினி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக 2025-2026ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் மடிக்கணினிக்கான டெண்டர் கோரப்பட்டதைத் தொடர்ந்து HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்கள் இறுதி செய்யப்பட்டன. வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹4.50 குறைந்து 1750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாரத், இந்துஸ்தான், இந்தியன் ஆயில் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14 கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டுக்கு 19 கிலோ எடையிலும் சமையல் கேஸ் சிலிண்டர்களை நாடு முழுவதும் விநியோகம் செய்து வருகின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை மாற்றியமைத்து வருகின்றன. அந்த வகையில் இந்த மாதம் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை ₹4.50 குறைந்து 1750க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ₹868.50க்கு விற்பனையாகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை தரிசனத்திற்கான இணையதள முன்பதிவு இன்று தொடங்குகிறது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நவம்பர் 16 முதல் டிசம்பர் 27ஆம் தேதி வரை திறந்திருக்கும். இந்த நிலையில் சாமி தரிசனத்திற்கான இணையதள முன்பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. அதன்படி இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்தவர்களில் 70,000 பக்தர்கள் நாள் ஒன்றுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஸ்பாட் புக்கிங் எனப்படும் நேரில் சென்று முன்பதிவு செய்பவர்களில் நாள் ஒன்றுக்கு 20,000 பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இந்நிலையில் பம்பையில் 10,000 பக்தர்கள் ஒரே நேரத்தில் ஓய்வு எடுக்கும் வகையில் 10 இடங்களில் பந்தல்கள் அமைக்க தேவசம் போர்டு திட்டமிட்டுள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதி நடை அடைக்கப்பட உள்ள நிலையில் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் கோவில் நடை திறக்கப்படும். வங்கி சேமிப்பு கணக்கு மற்றும் லாக்கர்களுக்கு இன்று முதல் 4 வாரிசுதாரர்கள் வரை நியமித்துக் கொள்ளலாம் என்ற புதிய விதியை RBI அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. வங்கிகளில் 10 ஆண்டுகளாக பரிவர்த்தனை இல்லாத கணக்குகள் செயல்படாத கணக்குகளாக அறிவிக்கப்பட்டு அதில் உள்ள தொகைகள் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்படும். ஆனால் இதுவரை ஒரு வாரிசுதாரர் மட்டுமே நியமிக்கப்பட்டு வந்ததால் அவர்களை அணுகுவதில் வங்கி நிர்வாகத்திற்கு சிரமம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த ஜூன் மாத கணக்குப்படி 67,000 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் உள்ளது. இதற்கு தீர்வு காணும் வகையில் வங்கி சேமிப்பு கணக்குகளில் இன்று முதல் 4 வாரிசுதாரர்கள் வரை நியமித்துக் கொள்ளலாம் என RBI அறிவித்துள்ளது. அதில் வரிசை முறை மற்றும் யாருக்கு எவ்வளவு சதவிகிதம் பங்கீடு என்ற விவரங்களையும் வாடிக்கையாளர்கள் குறிப்பிட முடியும். புதிதாக கணக்கு தொடங்குபவர்கள் மட்டுமின்றி ஏற்கனவே சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களும் வாரிசுதாரர்களை அப்டேட் செய்து கொள்ளலாம் என RBI தெளிவுபடுத்தியுள்ளது. ஒரு வாரிசுதாரரை அணுக முடியவில்லை என்றால் மற்றவர்களை அணுகி பணத்தை ஒப்படைக்கும் நோக்கில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதே நடைமுறை வங்கி லாக்கர்களை பயன்படுத்துபவர்களுக்கும் பொருந்தும் என RBI விளக்கமளித்துள்ளது. ஊட்டி, கொடைக்கானலை தொடர்ந்து வால்பாறையிலும் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறை அமலுக்கு வருகிறது. அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் விரைந்து மேற்கொண்ட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. வன சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஊட்டி, கொடைக்கானலில் இ-பாஸ் நடைமுறை அமலில் இருந்து வருகிறது. வால்பாறைக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கும் இன்று முதல் இ-பாஸ் நடைமுறைக்கு வருகிறது. இது தொடர்பாக ஆழியார் வனத்துறை சோதனை சாவடியில் ஆட்சியர் பவன்குமார் ஆய்வு செய்தார். இந்த QR கோட் வச்சிருக்கோம். ஸோ தே கேன் இங்கே அப்ளை பண்ணிட்டு இது பண்ணலாம். பட் அவங்களுக்கு யாரும் தெரியலன்னா கைட் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணணும்.
இதனிடையே இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வால்பாறையில் இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்துவதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், பரிசோதனை மையங்கள் குறித்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி துரிதமாக செயல்பட்ட அரசின் நடவடிக்கைக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்திக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் செங்கோட்டையனை நீக்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடன் இணைந்து பங்கேற்ற செங்கோட்டையன் சசிகலாவையும் சந்தித்து பேசினார். இந்நிலையில் சேலத்தில் கட்சியின் மூத்த தலைவர்களான KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோருடன் சுமார் 2 மணி நேரம் EPS நடத்திய ஆலோசனைக்கு பிறகு அறிவிப்பு வெளியானது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கட்சி பதவிகள் ஏற்கனவே பறிக்கப்பட்டிருந்த நிலையில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார். கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதை அறிந்தே கட்சியின் விதிகளை மீறியதாகவும் கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயன்றதாலும் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மேலும் செங்கோட்டையனுடன் அதிமுகவினர் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் இன்று விரிவாக பேசுவதாக கூறினார். கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க தலைவர், அறிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லிடுறேன். 11 மணிக்கு மேல சொல்லிக்கப்படும் மொத்த விளக்கம் சொல்லுவேன். செங்கோட்டையனின் செய்தியாளர் சந்திப்பு கோபிச்செட்டிப்பாளையம் குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் நடக்கிறது. சில நேரங்களில் மனசாட்சிக்கு எதிராக பேச வேண்டியுள்ளதாகவும் அதற்கு காரணம் தலைவர்கள் என்றும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை தனக்கு தன் உயரம் தெரியும் என்பதால் தனிக்கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை என்றார். ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன். மனசாட்சி ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று சொல்றேன். காரணம் தலைவர்கள் சொல்றாங்க. தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்கு. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். அதிமுக குறித்து பேசுவதை தவிர்த்து வரும் நிலையிலும் அதிமுக தலைவர்கள் தன்னை விமர்சிப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்னைக்கு நான் அதிமுகவை பத்தி பேசாம இருக்கேன். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அளித்த வாக்குறுதிக்காக அமைதி காப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் பேசியதற்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பீகார், தமிழ்நாடு இடையே பகையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி, கர்நாடகாவில் பீகாரிகளை காங்கிரஸ் தலைவர்கள் அவமதிக்கிறார்கள் என்றும், தமிழ்நாட்டில் திமுக தலைவர்கள் பீகார்காரர்களை துன்புறுத்துகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்து விடுகிறார் என்று தெரிவித்துள்ளார். ஒடிசா, பீகார் என எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பீகாரிகளை திமுகவினர் அவமதிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருந்தது குறித்து அரசியல் தலைவர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. பொய் பிரச்சாரத்தின் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர். ஒரு சாதாரண நகராட்சி உறுப்பினருக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணம் வராது. பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்பட்டதுக்குரிய ஆதாரம் இருந்தால் அவர் வழக்கு போடட்டும் அல்லது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கட்டும். திமுக நீங்க நிச்சயமா பீகாரிகளை மோசமா தான் பேசுறீங்க. ரெக்கார்ட்ல இருக்கு. நேரு சொன்னாரா இல்லையா? பீகார்ல அறிவில்லாதவங்க. தயாநிதிமாறன் என்ன சொன்னாரு? அவங்களுக்குலாம் அறிவே இல்லைன்னு சொன்னாரு. சொன்னீங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக எதை ஒன்னாலும் அள்ளி வீசக்கூடாது. அவங்க பீகார் இந்தி மொழியை விட, பீகாரி மொழியை விட தமிழ் மொழி
அழகாக உச்சரிக்க தமிழர்கள்லாம் மாறிட்டாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் போயிட்டு துன்புறுத்துறாங்கன்னு சொல்றது இது கண்டிக்கத்தக்கது. அது திரும்ப பெறணும். தமிழகத்தில் வெறுப்பு அரசியலை விதைத்து அதை திமுக வளர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக குறித்த பிரதமரின் பேச்சு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், திமுகவை பார்த்து பாஜக கேள்வி எழுப்பினால் அது எப்படி தமிழர்களுக்கு எதிரானதாகும் என்று வினவியுள்ளார். பாஜகவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வகுப்பெடுக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ள அவர், திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று கூறியுள்ளார். இதனிடையே தேர்தல் ஆதாயத்திற்காக இந்தியாவை பிளவுபடுத்தும் அரசியலில் பிரதமர் ஈடுபட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். எப்படி இவ்வளவு பெரிய அண்ட புழுகை ஆகாச புழுகை ஒரு பிரதமர் தேர்தல் ஆதாயத்திற்காக பேசுகிறார் என்ற கேள்வி எழுகிறது. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு அணுகுமுறை என்கிற அச்சம் மேலெழுகிறது. பிரதமரின் பேச்சு இனவெறி பாகுபாட்டின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அற்ப அரசியல் லாபத்திற்காக பிரதமர் மோடி தமிழர்கள் மீது வரலாற்று பெரும்பழியை சுமத்துவதாக கூறியுள்ளார். பிரதமரின் வெறுப்பு பேச்சு இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் என்று குறிப்பிட்டுள்ள சீமான், தனது இனவெறுப்பு பேச்சை உடனடியாக திரும்ப பெற்று மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1 கோடி பேருக்கு வேலை வழங்குவோம் என பாஜக கூட்டணி வாக்குறுதி அளித்திருக்கிறது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கொண்டுவரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் வரும் வியாழக்கிழமை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் வாக்குறுதியை பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், மத்திய அமைச்சரும் ராம்விலாசன் லோக் ஜனசக்தி தலைவருமான சிராக் பஸ்வான், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த உபேந்திரா குஷ்வாலா கூட்டாக வெளியிட்டனர். ஒட்டுமொத்தமாக 69 பக்கங்களில் 25 வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டுள்ளது. அதன்படி பீகாரில் என்டிஏ ஆட்சி அமைந்தால் 1 கோடி பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே காலை உணவு திட்டம் செயல்பாட்டில் உள்ள நிலையில் பீகாரிலும் அரசு பள்ளிகளில் மதிய உணவுடன் காலை உணவு திட்டம் கொண்டுவரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதேபோன்று பீகாரில் உயர்கல்விக்கு செல்லும் பட்டியலின மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குறுதி அளித்துள்ளது. 125 யூனிட்டிற்கு இலவச மின்சாரம், இலவச மருத்துவ காப்பீடு, 50 லட்சம் பேருக்கு இலவச வீடு உள்ளிட்ட வாக்குறுதிகளும் கவனம் பெற்றுள்ளன. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களிக்க திருப்பூரில் பணியாற்றும் அம்மாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர் செல்வதால் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. திருப்பூர் வணிக நிறுவனங்களில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் திருப்பூரில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலான தொழிலாளர்கள் தீபாவளி கொண்டாட சொந்த ஊர் சென்ற நிலையில் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலை மனதில் வைத்து பணிக்கு திரும்பவில்லை. இந்நிலையில் இங்கு தங்கியிருந்த பீகார் தொழிலாளர்களும் தற்பொழுது சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊருக்கு செல்ல முனைப்பு காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக திருப்பூர் ரயில் நிலையங்களில் பீகார் செல்லும் ரயில் பயணிகளின் கூட்டம் அலை மோதியது. ரயில் நடைமேடையை வந்தடைந்ததும் பீகார் செல்லும் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ரயிலில் ஏறினர். ஊருக்கு ஓட் போட போறேன். உங்க ஊர்லயும் தமிழ்நாட்டிலயும் எந்த அளவுக்கு எப்படி நடந்துக்கிறாங்க? தமிழ்நாட்டுல நல்லா சேஃப் எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா இருக்கு, எல்லாரும் சேஃப்டி இருக்கு. எலெக்ஷன் நடந்துட்டு 6ஆம் தேதி முதல் மிக்சர் யாரு இருக்கு அவருக்கு ஓட்டு போற எல்லா வியாரை போகுது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி நாம் யார் என்பதை காட்டக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோம், இது முடிவுக்கு வர வேண்டும் என கூறியிருக்கிறார் நடிகர் அஜித்குமார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரைக்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு செல்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 உயிர்கள் பறிபோயின. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அந்த தனிநபர் மட்டுமே பொறுப்பல்ல, நாம் அனைவருமே அதற்கு பொறுப்புதான் என்று நடிகர் அஜித்குமார் தெரிவித்துள்ளார். I'm not trying to put anybody down, but like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it, and I think even the media has a part to play in this. Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. All this has to end. I mean, you have crowd that go for a cricket match. You don't see all this happening there, do you? Why is it happening only in theatres? Why is it only happening with celebrities, film personalities? So what happens is it projects the whole film industry world over in a bad light.
கொண்டாட்டம் என்ற பெயரில் ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்து திரைகளை கிழிப்பதாகவும் சில நேரங்களில் ஒரே காட்சியை மீண்டும் மீண்டும் காண்பிக்கும்படி கேட்பதாகவும் தெரிவித்துள்ள அஜித் இதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் 3D லேசர் கருவி மூலமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கரூரில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் 12 அதிகாரிகள் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஆய்வு செய்தனர். கயிறுகள் கட்டப்பட்டு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் தடுக்கப்பட்டு 3D லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவி உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சாட்சியங்களை நேரில் அழைத்து வந்தும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரம் பகுதி கடைகள், வணிக நிறுவனங்கள், ஐடி கம்பெனிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சிபிஐ அதிகாரிகளின் சுமார் 6 மணி நேர விசாரணை வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் அளவீடு செய்யும் பணிகள் சனிக்கிழமை தொடங்க உள்ளது. தமிழ்நாட்டில் போர்ட் கார் நிறுவனம் மீண்டும் தனது உற்பத்தியை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போர்ட் நிறுவனத்தின் உயரதிகாரிகளை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டில் மீண்டும் போர்ட் நிறுவனம் தனது உற்பத்தி ஆலையை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் போர்ட் கார் நிறுவனம் உடனான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒரு பக்கம் நிறுவனங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய நெருக்கடி காலகட்டத்தில் தான் இப்பொழுது வெற்றிகரமாக போர்ட் நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறோம். 3250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள இந்த ஆலை மூலம் 600 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் போர்ட் நிறுவனத்தின் மீள் வரவு நல்வரவாகட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அடுத்த தலைமுறை என்ஜின்களை உற்பத்தி செய்ய இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரத்தை தேர்வு செய்துள்ள போர்டின் முடிவானது தமிழ்நாட்டின் தொழில்துறை வலிமைக்கு சான்று என குறிப்பிட்டுள்ளார். உலக உற்பத்தி சங்கிலியில் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத இடத்துக்கு மற்றொரு சான்று என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை உட்பட சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அக்டோபர் 14 முதல் 17 வரை 4 நாட்கள் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மொத்தம் 16 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அவை ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இதில் 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதில் முக்கியமாக அடுத்த நிதியாண்டுக்கு பொருந்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிய தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த மசோதா முதல் முறையாக கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பினார். இதையடுத்து சட்டப்பேரவையில் மீண்டும் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார். இது தவிர தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் திருத்த மசோதா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை உயர்த்தும் மசோதா, சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்கும் மசோதா, தமிழ்நாடு கடல்சார் வாரிய திருத்த மசோதா, தமிழ்நாடு மின் நுகர்வு அல்லது விற்பனை மீதான வரி திருத்த மசோதா உள்ளிட்ட 9 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ராஜராஜ சோழன் பிறந்த நாள் மற்றும் அரியணையில் ஏறிய ஐப்பசி சதய நட்சத்திரம் ஆண்டுதோறும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 1040வது சதய விழா அரசு விழாவாக 2 நாள் கொண்டாடப்படுகிறது. தொடக்க நிகழ்வாக தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் இருந்து நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு மேல தாளம் முழங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், வள்ளி கும்மியாட்டம் உள்ளிட்டவற்றின் ஊர்வலம் நடைபெற்றது. பெரிய கோயிலுக்கு ஊர்வலம் வந்த பிறகு ராஜராஜ சோழனை போற்றும் வகையில் 400 நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெற்ற புஷ்பாஞ்சலி நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு நேரத்தில் 1040 நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டியாஞ்சலி விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மாண்டமாக நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை அங்கிருந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். பின்னணி கையில பேர் பாட்டில் வச்சு ஒரே எடுங்க
தாராளமா எடுங்க. பீர் பாட்டில் வச்சு நடுராத்திரி அமங்கலம் பண்ணிட்டுக்கிறீங்க, என்ன அர்த்தம் உங்களுக்கு? சென்னை கோயம்பேட்டில் மதுபோதையில் காவலர்களிடம் இப்படி தகராறு செய்த பெண் யூடியூபர் தற்போது சிறை கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அம்பத்தூரை அடுத்த பாடியை சேர்ந்த ரேவதி என்பவர் யூடியூப் சேனல் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இவர் ராஜா என்ற உறவினருடன் தியாகராய நகரிலிருந்து பாடிக்கு ஆட்டோவில் சென்றதாக தெரிகிறது. பாடி வந்ததும் ஆட்டோவில் இருந்து இறங்காத இருவரும் தங்களை கோயம்பேட்டில் இறக்கிவிடுமாறு கூறினர். இதனையடுத்து கோயம்பேட்டிற்கு சென்றபோது ஆட்டோவில் அமர்ந்தே இருவரும் மது அருந்தி உள்ளனர். இதனை தட்டி கேட்ட ஆட்டோ ஓட்டுநரையும் வசைபாடி உள்ளனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ஆட்டோ ஓட்டுநர் ரோந்து பணியில் இருந்த காவலர்களிடம் புகார் அளித்தார். ஆனால் மதுபோதையில் இருந்த ரேவதி காவலர்களையும் சகட்டு மேனிக்கு வசைபாடினார். அதன் பிறகு வீட்டிற்கு சென்ற ரேவதி காவலர்கள் தன்னை தாக்கியதாக கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். ஆமாங்க, நான் குடிச்சிருந்தேன், அசிங்கமா பேசினேன். இஃப் இன்கேஸ் என் மேல தப்பு இருந்ததுனாலோ கோவம் இருந்ததுனாலோ இல்லை பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் மறுநாள் ஒரு போலீஸ்காரங்களை விட்டு லேடிஸ் போலீஸ்காரங்களை விட்டு என்கிட்ட ஃபோனை பண்ணி நீங்கள் மறுநாள் ஸ்டேஷன் வர வச்சு பேச வச்சிருக்கலாம். நீங்கள் எப்படி எந்த தைரியத்தில் என்ன நீ அடிப்பீங்க? இங்கே பாருங்க. இந்நிலையில் மதுபோதையில் காவலர்களிடம் தகராறு செய்த ரேவதி மற்றும் ராஜாவை காவல்துறையினர் கைது செய்தனர். நாட்டின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி குஜராத்தில் உள்ள அவரது பிரம்மாண்ட சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நாட்டின் முதல் துணை பிரதமரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் குஜராத்தின் நர்மதா மாவட்டம் ஏக்தா நகரில் அமைந்துள்ள 182 மீட்டர் உயர பட்டேல் சிலைக்கு அவரது 150வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது ஹெலிகாப்டரில் இருந்தும் சிலை மீது மலர் தூவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒற்றுமைக்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. राष्ट्र की एकता, अखंडता और सुरक्षा को स्वयं को समर्पित करूंगा. இதையடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட புதுச்சேரி, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களின் கண்கவர் ஊர்திகள் அணிவகுத்துச் சென்றன. மேலும் தேசிய பாதுகாப்பு படையின் கம்பீர அணிவகுப்பு, அசாம் காவல்துறையின் மோட்டார் சைக்கிள் சாகசம் அரங்கேற்றப்பட்டது. फॉर्मेशन की श्रृंखला में अब भारत माता फॉर्मेशन, हवलदार राजकुमार कोनवार और उनके साथी प्रस्तुत कर रहे हैं भारत माता फॉर्मेशन. சர்தார் பட்டேலின் கொள்கைகளை மறந்து காங்கிரஸ் சுயநலத்துடன் செயல்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி சாடியுள்ளார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடந்த ஒற்றுமை தின விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் ஒருங்கிணைப்புக்கு பின்னால் சர்தார் பட்டேல் உந்து சக்தியாக இருந்ததாக கூறினார். நாட்டின் விதியை வடிவமைத்தவர் பட்டேல் என புகழாரம் சூட்டிய பிரதமர் தேசிய ஒருமைப்பாடு, நல்லாட்சி, பொது சேவைக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றார். இதனிடையே காங்கிரஸை கடுமையாக சாடினார். वंदे मातरम को तोड़ने का, काटने का, विभाजित करने का फैसला लिया था, उसी दिन कांग्रेस ने भारत के विभाजन की नींव डाल दी थी. कांग्रेस ने वो पाप नहीं किया होता तो आज भारत की तस्वीर कुछ और होती. நாட்டின் பிரிவினைக்கு காங்கிரஸ் தான் காரணம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் தெலங்கானா மாநில அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக விளங்கிய முன்னாள் கேப்டன் அசாருதீன் 2009 ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். 2009 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2014 ராஜஸ்தானில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவர் 2023 தெலங்கானாவின் ஜூப்ளி ஹில்ஸ் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எனினும் தெலங்கானா மாநில சட்ட மேலவை உறுப்பினராக அசாருதீன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அசாருதீன் தெலங்கானா அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அசாருதீனுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை அல்லது விளையாட்டுத்துறை வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.
இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி 5 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. கான்பராவில் நடைபெற்ற முதல் போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீசியது. ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் அபாரமாக பந்து வீசிய நிலையில் இந்திய அணி 49 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. எனினும் 6வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த அபிஷேக் சர்மாவும் ஹர்ஷித் ராணாவும் அணியை சரிவிலிருந்து மீட்டதோடு 56 ரன்களை சேர்த்தனர். ஹர்ஷித் ராணா 35 ரன்களுக்கு வெளியேறிய நிலையில் அதிரடியாக விளையாடிய அபிஷேக் சர்மா 37 பந்துகளில் 68 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். இதனால் இந்திய அணி 18.4 ஓவர்களில் 125 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து ஆடிய ஆஸ்திரேலியா 13.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 126 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. கேப்டனும் தொடக்க வீரருமான மிட்சல் மார்ஷ் 46 ரன்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். 13 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் வீழ்த்திய ஆஸ்திரேலிய வீரர் ஹேசல்வுட் ஆட்ட நாயகனாக தேர்வானார். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் திரைத்துறையில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்திருப்பதாக நடிகர் ஆனந்த்ராஜ் கண்ணீருடன் மேடையில் பேசினார். மதராஸ் மாஃபியா கம்பெனி என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. நடிகர் ஆனந்த்ராஜ், நடிகைகள் சக்கீலா, சம்யுக்தா, தீபா, இயக்குநர்கள் R.K. செல்வமணி, R.B. உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ஆனந்த்ராஜ் தனக்கு வரும் பட வாய்ப்புகள் எல்லாம் ஏதோ சில காரணங்களால் பறிபோய்விடும் என கூறினார். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த படம் பார்த்தீங்களா? மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த இடத்துக்கு என்ன தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல், என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை ஒரு படம் வீட்டுக்கு பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அந்த படம் மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனா இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். பிற மொழி நாயகிகளைப் போல தமிழ் நடிகைகளும் அர்ப்பணிப்புடன் நடிக்க தயாராக இருப்பதாக நடிகை ஆராத்யா தெரிவித்தார். ஹீரோயின்ஸ் ஒரு 25 வயதுக்குள்ளதான் இருக்கணும். முக்கியமா உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குன்னு நான் கடந்து வந்த சினிமாவில் பாக்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. தான் குழந்தையாக இருந்தபோது முதலாக பார்த்த படம் ஆனந்த்ராஜ் படம்தான் என்று பேரரசு நகைச்சுவையாக பேசி கலகலப்பூட்டினார். ORS குறித்த முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு மருத்துவத்துறை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மருந்தகங்களில் ORSL என்ற பெயரில் கரைசலை விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு மருத்துவத்துறை உத்தரவிட்டுள்ளது. ORS என்று அழைக்கப்படும் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் என்பது வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் பிற காரணங்களால் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும் போது முதல் சிகிச்சையாக வழங்கப்படுகிறது. அண்மையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மருந்தகம் மற்றும் கடைகளுக்கு சென்று ORSL என்ற கரைசலை விற்பனை செய்தால் உடனடியாக அதனை தடை செய்து பறிமுதல் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கி விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர்கள் அனைத்து மருந்தகம் மற்றும் கடைகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள தமிழக மருத்துவத்துறை உத்தரவு வழங்கியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம், தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் என அச்சிடப்பட்ட ORSகள் மட்டுமே தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும் ORSL, ORSL Plus, ORS Fit என பெயர் அச்சிட்டு மருந்தகங்களிலும் கடைகளிலும் விற்பனை செய்ய தமிழக மருத்துவத்துறை தடை விதித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக 500 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சாமந்தி பூக்கள் அழுகி போனதால் விவசாயிகள் பூச்செடிகளை டிராக்டர்களை கொண்டு அழித்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான ஜம்புக்குட்டப்பட்டி, சந்தம்பட்டி, குள்ளப்பட்டி, மத்தூர், சந்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. பண்டிகை காலங்களில் விலை குறைந்து தீபாவளி முடிந்து தற்போது விலை சற்று கூடி வரும் நிலையில் தொடர் மழை காரணமாக தோட்டங்களில் சாமந்தி பூக்கள் அழுகி வருவதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். பூக்கள் அழுகிய நிலையில் இருப்பதால் விவசாயிகள் தங்களது தோட்டங்களில் உள்ள சாமந்தி பூச்செடிகளை டிராக்டர்களை கொண்டு அழித்து வருகின்றனர். ஏக்கர் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் வருமானமின்றி தொடர் நஷ்டம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை போட பிடிச்சதுனால பூரா மழை பெஞ்சு தண்ணி தேங்கி பூரா சாமந்தி பூவெல்லாம் அழுகி போச்சு. அதனால தேட்டர் விட்டு ஓட்டுறாங்க. அதனால 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா இருக்கிறவங்க எல்லாம் கையில் பிடுங்குறாங்க. இது எதான கவர்மெண்ட் நிவாரணம் மாதிரி வழங்குமாறு விவசாயிகளாம் ஒரு கோரிக்கை மாதிரி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு உடனடியாக வேளாண் அதிகாரிகளை கொண்டு
நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் போதிய தொழிலாளர்கள் இல்லாததால் லாரிகளில் உள்ள நெல் மூட்டைகளை கீழே இறக்க முடியாமல் 5 நாட்களாக காத்திருக்கும் நிலை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கொள்முதல் நிலையங்களில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் நெல் மூட்டைகள் வெளியூர்களில் உள்ள கிடங்குகளுக்கும் அரவை நிலையங்களுக்கும் ரயில் மற்றும் லாரிகள் மூலமாக அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் லாரிகளில் இருந்து மூட்டைகளை ஏற்றி இறக்க போதிய தொழிலாளர்கள் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் உள்ள சேமிப்பு கிடங்குகள் முன்பாக லாரிகள் நெல் மூட்டைகளோடு காத்திருக்கின்றன. எனவே வெளி மாவட்டங்களுக்கு நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மூட்டைகளை ஏற்றி இறக்க கூடுதலாக தொழிலாளர்களை பணியமர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என கூறப்படும் பகுதியில் குடியிருப்பு வளாகம் கட்டும் பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றம் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுகள் இருந்தும் இந்த கட்டுமானத்திற்கு அனுமதி வழங்கியது எப்படி என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக வரையறுக்கும் பணிகள் முடிவடையும் முன்பு கட்டுமானங்களுக்கு அனுமதி அளித்து வந்தால் ஒட்டுமொத்த சதுப்பு நிலமும் அழிந்துவிடும் என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். நவம்பர் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை குறிப்பிட்ட பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கட்டுமான நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளனர். சென்னை பூக்கடை பகுதியில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக நிகழ்ந்த தாக்குதல் சம்பவத்தின் காட்சிகளே இவை. சென்னை பூக்கடை ஆண்டர்சன் சாலையில் அழைப்பிதழ்கள் தயாரித்து அச்சிடும் ஏராளமான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு இயங்கி வரும் நிறுவனம் ஒன்றின் வாகன ஓட்டுநர் காரை பின்னால் இயக்கும் போது மற்றொரு கடையின் பைக் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அவர்களில் ஒரு தரப்பினர் வெளியாட்களை அழைத்து வந்து மற்றொரு கடையின் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கியதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காயமடைந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசு வேலை பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் புகாரில் எந்த தவறும் செய்யவில்லை என அமைச்சர் கே என் நேரு விளக்கம் அளித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வில் முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை பரிந்துரை அளித்துள்ளது. அதில் அமைச்சர் கே என் நேருவுக்கு தெரிந்தே முறைகேடுகள் நடந்ததாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்தினால் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கே என் நேரு தெரிவித்துள்ளார். அவங்க சொல்லியிருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. முறைகேட போலீஸ் பார்க்க போறாங்க. நான் தெளிவா சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல. இது திமுகவை மிரட்டி பார்க்கிற வேலையா இருக்கலாம், அதுக்காக தான் இதை பண்றாங்க. நாங்க எந்த தப்பும் செய்யல. முறைப்படி விசாரணையில ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எந்த தவறும் செய்ததில்லை என்று நிரூபிப்பேன். பணி நியமனம் பெற்றவர்களில் 150 பேரிடம் 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. INX மீடியா ஊழல் வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரத்தின் சொத்துக்களை முடக்கும் உத்தரவை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உறுதி செய்தது. கடந்த 2007ஆம் ஆண்டு விதிமுறைகளுக்கு மாறாக 305 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு செய்ய INX மீடியா நிறுவனத்திற்கு அப்போதைய மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை கடந்த 2018ஆம் ஆண்டு கார்த்தி சிதம்பரத்திற்கு சொந்தமான 54 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது. இதனை எதிர்த்து பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் செயல்படும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் கார்த்தி சிதம்பரம் முறையிட்டார். அந்த மனு பாலேஷ்குமார் மற்றும் ராஜேஷ் மல்ஹோத்ரா அமர்வில் விசாரிக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை சொத்துக்களை பறிமுதல் செய்த 1 வருடத்திற்கு பிறகே அரசு தரப்பு புகாரை பதிவு செய்ததால் பறிமுதல் நடவடிக்கை சட்டவிரோதம் என்று கார்த்திக் சிதம்பரம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் கொரோனா காலம் என்பதால் உச்சநீதிமன்றத்தில் முந்தைய உத்தரவின்படி விலக்கு உள்ளதாக அமலாக்கத்துறை கூறியது. இதனை ஏற்றுக்கொண்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கார்த்திக் சிதம்பரத்தின் மனுவை தள்ளுபடி செய்தும் அமலாக்கத்துறை பறிமுதலை உறுதி செய்தும் உத்தரவிட்டது.
பசும்பொன்னில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சந்தித்துக் கொண்டது ஒரு நாள் பரபரப்பு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் நெல்லை பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் ஆர்பி உதயகுமார், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்பி உதயகுமார், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் ஆகிய 3 பேரும் சேர்ந்தது அதிமுகவிற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். ஒரு நாள் பரபரப்பு, அது இது ஒன்று புதிதல்ல, இது ஒரு நாள் பரபரப்பு. இடம் மட்டும் அங்க பசுமனையாவுடைய புண்ணிய பூமியில நடந்ததுனால ஒரு நாள் பரபரப்பு, அவ்வளவுதான். அதிமுகவை பொறுத்தவரை அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம் கூட. நான் ஆரம்ப காலத்திலிருந்து அதான் சொல்லிட்டு வரேன், இப்பவும் அதான் சொல்றேன். ஒன்றாக இருந்தால் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இணைந்திருப்பதில் யாருக்கு பலம் என்பது அவர்களின் அறிக்கையில் தெரியும் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். 100 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி ஐபிஎஸ் அதிகாரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஐபிஎல் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார், இந்திய அணி முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் குறிப்பிட்டதாக புகார் எழுந்தது. இதன் மூலம் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோனி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தீபாவளி அன்று பைக்கில் பட்டாசை கட்டிக்கொண்டு இப்படி வீலிங் செய்த 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தீபாவளி நாளில் பல்வேறு பகுதிகளில் மக்களை அச்சுறுத்தக்கூடிய விதமாக விதி மீறலாக பட்டாசு வெடித்த பலர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனிடையே பெருந்துறை அருகே கோவையிலிருந்து சேலம் செல்லக்கூடிய சாலையில் பைக்கின் முகப்பு விளக்கில் பட்டாசை கட்டி பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய விதமாக வீலிங் செய்த சிலரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 4 பேரை கைது செய்த நிலையில் இதுபோல் செயல்படுவது தவறான செயல் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாங்கள் பண்ண மாட்டோம், அது பண்ணுறதுனால எங்களுக்கும் ஆபத்து, ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் ஆபத்து. எங்களுக்கு காவல்துறை அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. அவர்களிடமிருந்து 3 பைக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மணல் கொள்ளை தொடர்பாக அளித்த தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் 2023ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு உள்ளிட்ட 4 வழக்குகளின் விசாரணையில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு 2024ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் இது தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தகவல்களை அனுப்பி வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினால் அதனை ஏற்றுக்கொள்ள மாநில காவல்துறை ஒன்றும் போஸ்ட் மாஸ்டர் அல்ல என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத்தில் தமிழகத்தை விட 4 மடங்கு அதிக மணல் கொள்ளை வழக்குகள் உள்ள நிலையில் தமிழ்நாடு மட்டும் அமலாக்கத்துறையின் கண்களுக்கு தெரிவதாகவும் அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. இந்நிலையில் விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இந்த மனுவுக்கு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குடும்ப தகராறில் தனது 2 குழந்தைகளையும் கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே தெள்ளூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். 44 வயதான இவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கிருஷ்ணன் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது மகள் மற்றும் மகனை கழுத்தை நெரித்து கிருஷ்ணன் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இறப்பதற்கு முன்பாக கடிதம் எழுதி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. உடல்களை கைப்பற்றிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெருநாய்கள் வழக்கில் தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நாடு முழுவதும் தெருநாய்களால் ஏற்படக்கூடிய பிரச்சினை தொடர்பாக
உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் நவம்பர் 3ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே நேரில் ஆஜராவதற்கு பதிலாக காணொலியில் ஆஜராவதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்ற உத்தரவில் மாற்றம் இல்லை என்று தெரிவித்துள்ளது. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொது இடங்களில் குப்பைகளை வீசுபவர்களின் வீடுகளுக்கு முன்னால் குப்பைகளை கொட்டும் விரோத நடவடிக்கையை பெங்களூரு மாநகராட்சி கையில் எடுத்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சுத்தமாக வைத்திருக்க பெங்களூரு திடக்கழிவு மேலாண்மை நிறுவனம் தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதற்கு எதிரான பரப்புரையை பெங்களூரு மாநகராட்சி தொடங்கியுள்ளது. அதன்படி பொது இடங்களில் குப்பை வீசுபவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் வீடுகளுக்கு முன்னால் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். அத்தோடு 2000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதமும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இம்முயற்சிக்கு கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பொது இடங்களில் குப்பைகளை வீசுவது இனி குறையும் என கூறப்பட்டாலும் சிலரை மட்டும் குறிவைத்து நடவடிக்கை எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பீகார் அரசு மீறிவிட்டதாக தேர்தல் ஆணையத்திடம் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் புகார் அளித்துள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வரும் 6 மற்றும் 11ஆம் தேதி என 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் அடங்கிய மகா கத்பந்தன் கூட்டணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்த சூழலில் பீகார் அரசு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிவிட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி எம்பி மனோஜ்குமார் ஜா, முதலமைச்சர் மகிழா ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண் பயனாளிகளுக்கு நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் 10,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் போதே கடந்த 17, 24 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு 4 நாட்கள் முன்னதாக, அதாவது நவம்பர் 7ஆம் தேதி பயனாளிகளுக்கு பணம் வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வெளிப்படையான இந்த விதிமீறலுக்கு எதிராக உரிய விசாரணை நடத்தி தேர்தல் ஆணையம் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனோஜ்குமார் ஜா கடிதம் அனுப்பியுள்ளார். பீகாரில் மகளிர் சுயதொழிலை தொடங்குவதற்கு ஆரம்ப நிதியாக 10,000 ரூபாய் வழங்கும் முதலமைச்சர் மகிழா ரோஜ்கர் யோஜனா திட்டம் அண்மையில் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானா மாநிலம் மகபூபாபாத்தில் உயிரோடு இருந்த நோயாளியை மருத்துவமனை சவக்கிடங்கில் தூக்கி போட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆதரவற்ற நபரான ராஜு தனக்கு ஏற்பட்ட கிட்னி பாதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண மகபூபாபாத்தில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அவருக்கு துணையாக யாரும் இல்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்க மறுத்துவிட்டனர். சிகிச்சைக்காக அனுமதிக்காத சூழலில் 2 நாட்கள் சாப்பாடு இல்லாமல் அங்கேயே காத்திருந்த அவர் மயக்கமடைந்திருக்கிறார். இந்த நிலையில் ராஜு இறந்துவிட்டதாக கருதிய மருத்துவமனை ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். அவர் இறந்துவிட்டாரா, உயிருடன் இருக்கிறாரா என்று கூட வந்து பார்க்காத மருத்துவமனை அதிகாரிகள் அவரை தூக்கி மருத்துவமனை சவக்கிடங்கில் போட உத்தரவு பிறப்பித்தனர். இதையடுத்து சவக்கிடங்கை சுத்தம் செய்தபோது ராஜுவின் உடலில் அசைவுகள் இருப்பதை மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் பார்த்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் ராஜுவின் உடலில் அசைவு இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக அவசர சிகிச்சை வார்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட ராஜுவுக்கு இப்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் பற்றி போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அக்டோபர் மாதத்தின் கடைசி வர்த்தக நாளான நேற்று இந்திய பங்குச்சந்தை சரிவுடன் நிறைவடைந்தது. இந்தியா அமெரிக்கா இடையேயான பனிப்போருக்கு மத்தியில் இந்திய பங்குச்சந்தை அதிக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் அக்டோபர் மாதத்தின் கடைசி வர்த்தக நாளான நேற்று மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 465 புள்ளிகள் சரிந்து 83,938 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 155 புள்ளிகள் சரிந்து 25,722 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. PSU வங்கியின் குறியீட்டு எண்ணை தவிர்த்து அனைத்து துறை குறியீடுகளும் சரிவில் நிறைவடைந்ததால் முதலீட்டாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். அதே நேரம் நிப்டியில் பொதுத்துறை வங்கிகளின் குறியீட்டு எண் PSU வங்கி 125 புள்ளிகள் உயர்ந்து 8,184 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. இதனிடையே இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு அக்டோபர் 24ஆம் தேதி நிறைவடைந்த வாரத்தில் $6.93 பில்லியன் சரிந்து சுமார் $695 பில்லியன் உள்ளது. தங்கம் கையிருப்பு $3 பில்லியன் சரிந்து சுமார் $105 பில்லியன் இருக்கிறது.
கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் நடப்பாண்டு 70,749 மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் சேரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கான கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் செலுத்துகின்றன. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 7,717 தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றதாகவும் மொத்தம் 70,749 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக எல்கேஜியில் 70,350 மாணவர்கள் சேர்ந்த நிலையில் அதில் 4,070 மழலையர் பள்ளிகளில் 28,077 மாணவர்களும் 3,647 மெட்ரிக் பள்ளிகளில் 42,273 மாணவர்களும் சேர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 1ஆம் வகுப்பில் 4 மழலையர் பள்ளிகளில் 5 மாணவர்களும் 17 மெட்ரிக் பள்ளிகளில் 94 மாணவர்களும் என மொத்தம் 21 பள்ளிகளில் 99 மாணவர்கள் சேர்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த கல்வியாண்டில் 71,306 மாணவ மாணவிகள் சேர்ந்த நிலையில் நடப்பாண்டில் 70,749 பேர் தனியார் பள்ளிகளில் இணைந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சென்னையை சேர்ந்தவரிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாக 4 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். மயிலாப்பூரைச் சேர்ந்த 73 வயதான ஸ்ரீவத்சன் என்பவரை கடந்த மாதம் வாட்ஸ்அப் மூலமாக அழைத்த நபர் டிஜிட்டல் அலர்ட் என்ற பாணியில் 4 கோடியே 15 லட்சம் ரூபாய் தொகையை பல்வேறு வங்கிக் கணக்குகளில் செலுத்த வைத்ததாக தெரிகிறது. தாமதமாகவே தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஸ்ரீவத்சன் இது தொடர்பாக சென்னை சைபர் கிரைமில் புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ஸ்ரீவத்சனின் வாட்ஸ்அப்புக்கு வந்த எண் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தைச் சேர்ந்தது என்பதை தொழில்நுட்ப பகுப்பாய்வு மூலமாக கண்டறிந்தனர். தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் விரைந்த சைபர் கிரைம் போலீசார் மௌரானிப்பூர் பகுதியைச் சேர்ந்த மணிஷ்குமார் என்பவரை கைது செய்தனர். அதையடுத்து மணிஷ்குமாரை சென்னை அழைத்து வந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து மணிஷ்குமாரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். டெங்கு பாதிப்பால் இதுவரை 9 பேர் உயிரிழந்ததாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநரகத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சுகாதார நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் அடுத்த 3 மாதங்களுக்கு சுகாதாரத்துறை தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதிலும் இந்த துறையின் சார்பில் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 40,000 களப்பணியாளர்கள் நாள்தோறும் ஈடுபட்டு வருகிறார்கள். டெங்கு பாதிப்பால் 9 பேர் உயிரிழந்ததாக கூறினார். தமிழ்நாட்டில் இதுவரை இந்த டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 18,725 பேர். உயிரிழப்பு என்று எடுத்துக்கொண்டால் 9 பேர். நான் இதை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். இந்த உயிரிழப்பு இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பாம்பு கடியால் சிகிச்சைக்கு வந்த நபர் உயிரிழந்த விவகாரத்தில் கடலூர் திட்டக்குடி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் மற்றும் செவிலியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக அமைச்சர் கூறினார்.